ஷலோம், எல்லாருக்கும் வணக்கம். நான் சேம்ராஜன் பேசுகிறேன். இமானுவேல் இவாஞ்சல் கம்யூனிட்டி சர்ச் வந்திருக்கிறேன். மத்தியிலே விஜயன் இருக்கிறார்கள். குட் நியூஸ் டெலிவரன்ஸ் திருச்சபையில் வந்திருக்கிறார். நாளிலே 10வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். 10வது நாள் இந்த NECFுடைய 10வது நாள் பிரேயர் ஜெபத்திலே நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பை கொடுக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த 10 நாட்கள் நீங்கள் உபவாசத்திலே ஆயத்தமாக ஜெபத்தோடு பங்கெடுத்த புத்தகத்தை படித்து அது விதமாக ஜெபிக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். இந்த நாளில் இந்த 10ஆம் நாளுடைய ஜெபத்தினுடைய தலைப்பை நான் சொல்ல இருக்கிறேன். அகந்தையின் வேர்களை ஆராயுதல். ரொம்ப கடினமான ஒரு பகுதி. அகந்தையின் வேர்கள், பெருமையின் வேர்கள், அது வேர் பொல்லாத வேர், அது பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும். அதுதான் பெரிய ஆபத்து. அந்த அகந்தின் வேர்களை நாளில் ஆராயப் போகிறோம். அதுக்கு ஆதாரமாக நான் வசனத்தை படிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6. தேவன் அகந்தை உள்ளவர்களுக்கு, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிராக நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அகந்தை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். அகந்தை எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல அகந்த பெருமை எங்க வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் விஜயேந்திரன்? இந்த அகந்தை என்பது ஆரம்பத்துல எங்க வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பிசாசின் இடத்துல இருந்து ஆரம்பித்தது. லூசிஃபர் எப்படி வந்துச்சு அது நினைக்கிறீங்க? அவனுடைய அந்த கத்தரை போல மாறணும், அவருடைய இடத்துல உட்காரணும், எனக்கு இவ்வளவு உயர்வை கொடுத்த அவருக்கு அந்த ஸ்தானத்தில் நிற்காதபடி கத்தருடைய ஸ்தானத்துக்குள்ள வரணும் என்று அவன் வரக்கூட இல்லை, இருதயத்தில் நினைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமா, அந்த நினைப்பிலே ஆண்டவர் கீழே தள்ளி விடுறாரு. அகந்தை என்பது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி பாஸ்டர். நீங்க சொன்னது பல இடங்கள்ல துதிய இடத்துல இந்த பிரச்சனை எப்போது இருந்துகிட்டே இருக்கும். ஆமா பாஸ்டர், அது எப்போது வெட்டிக்கிட்டே இருக்கணும், சாகர வரைக்கும் வெட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அதான் ஒரு போதகர் சொல்றாரு, நகைச்சுவையா சொன்னாரு, அவன் கீழே விழும்போது நேரா ஓஷி பலிபீடத்துல போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கறதுக்கு நகைச்சுவையா இருக்கு. உண்மைதான் பாஸ்டர். ஏன்னா அவன் துதியின் மூலியமாக தேவனை மகிமைப்படுத்த ஒரு ஆளா இருந்தனால அதை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் அவன் டார்கெட் பண்றான். அதனாலதான் ஆராதனையில் எவ்வளவோ காரியங்கள் நம்ம சபையில பார்க்கிறோம். அகந்தையின் வேர் முற்றிலும் அழிக்கப்படணும். கண்டிப்பாக. இந்த உபவாச ஜபத்துல நான் சில கேள்விகள் மத்தியில கேட்க இருக்கிறேன். நீங்க அது சொல்லுங்க. எப்படி இந்த உபவாச ஜபத்தில் நம்ம எல்லாரும் 2ஆம் வாரத்தில் வந்துட்டோம். இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிறோம். தாழ்மையின் பண்புகளில் காரணத்தை திரும்பி பார்க்குறோம். தாழ்மை முக்கியம். இந்த அகந்தைக்கு எதிராக இருக்கக்கூடிய தாழ்மையை உயர்த்தி அகந்தையை உடைத்தெறிய வேண்டும். இந்த அகந்தை எப்படிப்பட்ட நிலையில இருக்குது, அதை எப்படி கண்டறிய முடியும், அந்த அகந்தை எப்படி கண்டறிந்து நாம் அதை மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நம்முடைய ஆவிக்குரிய உலகத்துல இந்த அகந்தையை எப்படி கண்டறிய வேண்டும்? இந்த அகந்தையை எப்படி கண்டறியலாம்? எப்படி எந்தெந்த இடத்துல அகந்தை வருகிறது நீங்க கண்டறிய முடியும்? சொல்லுங்க. வேதத்துல ஒரு பகுதி இருக்குது. 2 பேர் ஜெபிக்க ஆலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன் என்று சொல்லப்படுகிறது. இது 2 பேரும் வச்சு ஆண்டவர் உதாரணம் காட்டுறாரு. இதுல யாரு பெருமை உள்ளவன் கண்டுபிடிக்கலாம், யாரு அகந்த உள்ளவன், யாரு கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது பார்க்கும் பொழுது, நடைமுறையில பார்க்கும் பொழுது பரிசேயன் எல்லா காரியத்தையும் சிறப்பா செய்தாரு சார். வாரத்துல உபவாசம் எடுத்தாரு, ஆலயத்துக்கு சரியா போனாரு, தசம பாகங்கள்ல கரெக்டா இருந்தாரு. அது சொல்லிட்டு அதெல்லாம் சரியா செய்தாரு. அது சபை கண்டிப்பா செய்யணும். ஆனா அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இவனை போல நான் இல்லை என்ற கம்பேர் பண்றாரு. ஆண்டவருக்கு இந்த கம்பேரிசம் காரியத்துல நான் வேதத்துல படிக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு பாஸ்டர். உன்னை குறித்து நீ எச்சரிக்கையா தான் சொல்றாரே தவிர, உன்னை நீ ஆராய்ந்து பாரு என்று, உன்னை நீ சோதித்தாரே தான் சொல்லிக்கிறாரே தவிர, பிறனை சோதிப்பதற்கு எந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கல. இவர் நல்ல கேரக்டர், நல்ல வழிகளில் தான் இவர் போறாரு. ஆனா இவர் செய்த காரியம் மனிதனுடைய பார்வைக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவரு. அவர் இதயத்தை சோதித்து பார்க்கும் பொழுது பரிசேயன் சரியானது செயல் என்பதை முடிவுல கர்த்தர் சொல்றாரு. அவன் அல்ல, இவனே தன்னை தாழ்த்தி உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி ஜெபிக்கும் போது தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டான். அவன் இந்த பரிசேயனை பார்க்கல, மற்ற யாரையும் பார்க்கல. தனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியத்தை அவன் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில பாவம் இருந்தது, ஆனா அவன் வாழ்க்கையில தாழ்மை இருந்தது. அவன் தாழ்மை அவன் பாவத்துக்கு மிகப்பெரிய விடுதலை கொடுத்து அவனை ஜெயமா மாத்தினது. ஆனா அகந்தை அழிவை கொண்டு வந்தது. அகந்தைக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கின்றன எங்க புத்தகத்துல பார்க்கலாம். அகந்தைக்கு பல விதமான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அகந்தை எப்படி அகந்தை அது லைட்டா தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அது பயங்கரமா பண்ணோம். அது தாழ்மை, அது அகந்தைன்னு ஒரு தாழ்மை இருக்கும். ஆமா பாஸ், கரெக்டா சொன்னீங்க. இந்த தலைப்பிலே போட்டிருக்கு, அகந்தையின் வேர்கள். வேரை கண்ணில் பார்க்க முடியாது, மரத்தை தான் கண்ணில் பார்ப்போம், கனியை தான் பார்ப்போம்.
அப்போ வேர் நல்லா இருந்தா கனி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே. அப்போ இது வந்து வேறு பாஸ்டர், கண்ணுக்கு தெரியாது, ஆனா செயல்முறையில தெரியும். இது உன்னுடைய கனி சுவையா இருந்தா மரத்தினுடைய வேரும் சுவையா இருக்கும். மரத்தின் வேர் எப்படியோ கனி அப்படியே. அப்போ வந்து இது கண்ணுக்கு தெரியாது பாஸ்டர், ஆனா சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்குள்ள அகந்தை இருக்கிறதா. அதுல போடப்பட்டிருக்கு பாருங்க, முதல் காரியம் தன்னம்பிக்கை சார்ந்த நிலை. நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், மற்ற எந்த ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, எனக்கு செல்ஃப் ரைட்ஸ் சொல்லுவாங்க, சுயநீதி. சுயநீதியில நிற்கிறவங்க. தேவ நீதி இருக்கு, சுயநீதி இருக்கு. சுயநீதி என்னைக்குமே பாத்தீங்கன்னா தேவனோட உதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க, நான் பாத்துக்குவேன். அது கூட ஒரு விதமான அகந்தை தான் பாஸ். அது அகந்தம் தான், ஒரு விதமான உண்மையாவே அகந்தம். சூப்பர், உண்மை பாஸ், அது அகந்தை. அடுத்ததாக அங்கீகாரம் பெறும் மனநிலை. எனக்கு எது செஞ்சாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், என்ன ஒரு இடத்தை உயர்த்தி வைக்கணும், அந்த மாதிரி என்ற ஒரு மனநிலை கூட அகந்தை தான் பாஸ். அது பெருமைக்கு அடையாளமா இருக்கும். அதாவது யார் பெரிய ஆளு, அந்த குரூப்ல யார் பெரிய ஆளு, யார் பெரியவங்க, அந்த எண்ணம். அநேகர் சொல்லுவாங்க போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாதுன்னு. போட்டி இருந்தாலே பொறாம வந்துடும் பாஸ். நான் என்ன சொல்றேன்னா, போட்டி யார் இடத்துல போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டி வாழ்க்கை என்பது அது ஒரு பிரயாணம். அது எல்லாரும் ஓடி முடிக்க வேணும், பெட்டனை பாஸ் பண்ணணும். அப்படி அந்த மனநிலையில நம்ம ஊழியம் செய்து இந்த உபவாசத்தை கடந்து போவோமானால் நான் நம்புகிறேன் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம் பாஸ். என்னுடைய காலகட்டத்தில் மோசே ஒரு காலம் உண்டு, ஜோசுவாவின் காலம் ஒன்று உண்டு. ஒவ்வொரு காலத்துக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நபரை வெளியே கொண்டு வராரு, நிச்சயமா காலத்துக்கு பயன்படுத்துறாரு. அதனால அகந்தை என்பது வேரோடு அழிக்கப்படணும் பாஸ். அது எப்படி அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது அழிக்கணும் எப்படி? ஒவ்வொரு நாள் எனக்கே அந்த பிரச்சனை இருக்குது, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அது எப்படி, அதை யார் இது அழிக்க எது உதவி செய்யும் நீங்க கருதுறீங்க? இது எப்படி நம்ம அழிக்கலாம்? உபவாச ஜெபத்துல இது முற்றாக அழிக்கப்பட வேண்டும். அது வளர தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படி சொல்லுங்களேன்? அது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோடைய வசனத்திலையும் வார்த்தையிலையும் அவருடைய பிரசனத்திலையும் சோதித்தறியணும். நம்மை நாமே சோதித்தறியும் பொழுது, வசனத்துல வளரும் பொழுது, அதை தாவீது ஜெபித்தது போல என்னோட குற்றத்தை வெளிப்படுத்தும், என்னுடைய பாவ மாற கழுவி, என்னை ஈசோப்பினாலே கழுவி என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் வெண்மையாவேன் அப்படி சொல்றாரு. அப்ப பெருமை என்பது எல்லாருக்கும் ஏதோ சாகர வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. கண்டிப்பா பாஸ், வயதுக்கு வயது, நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இதுல காப்பாற்ற வேண்டியவர் கர்த்தரோட நம்ம பிரயாணம் பண்ணா இந்த உபவாச நாட்களில கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுப்பார். அவியான உதவி செய்து நம்மளை நடத்துவார். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன். நாளிலே நம்முடைய இந்த 10ஆம் நாள் காரியம் வந்து பெரிய சவால் நேர்ந்தது. ஆமா பாஸ். அது நம்ம வாழ்க்கையில இறுதி மட்டும் வரைக்கும் நம்ம அதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்ம ஒருவேளை பிரசங்கம் பண்ண நம்மளுக்கு எண்ணம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பா. அப்படி நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா போயிட்டு 1 மணி நேரம் உட்காந்து ரூமில் அழுது ஜெபிக்கிறது நல்லது. யாராச்சும் உங்களுக்கு பெருமையாக பேசிட்டாங்களான்னு சொல்லுவேன், மக்கள்கிட்ட விசுவாசம் சொல்வேன். நீங்கள் நல்லா பாட்டு நடத்திட்டு உங்களுக்கு பெருமையாக சொன்னாங்களா, நீங்கள் என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் ரூமில் உட்காந்து அழுது தேவசம்பளம். ஏன்னா அந்த பெருமை பொல்லாதது, நம்மளை அப்படி ஒட்டிக்கிடுச்சுன்னா அது மாட்டிக்கும். பிரசங்கம் பண்ணுறவங்க நம்மளை யாரும் சொல்லிட்டாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டாங்களா, அந்த புகழ் ஆண்டு கொடுத்துருந்தோம். 1 மணி நேரம் உட்காந்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறது நல்லது என்று சொல்லுவேன். இது ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தேவன் நல்லவராக இருக்கிறார். நாளிலே நாம் ஜெபிப்போமாக. நான் ஜெபிக்கிறேன், இந்த அகந்தை பேர் விடைக்கப்படும்படியாக ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மேலான கிருபைகளுக்கு நன்றி. அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீங்கள் ஆராய்ந்து அறியும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. நாங்கள் இந்த பிரயாணத்தில் இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களில் எங்கள் செயல் ஆண்டவரே, அகந்தை இல்லாதபடிக்கு அவளை இயேசு நாமத்தில் வேரோடு பிடுங்கெடுக்க முடியாது ஜெபிக்காண்டவரே. உருமாக்குங்க, உமக்கேற்ற பாத்திரங்களை உருமாக்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய வசனம், ஆண்டவரே உமது சபையை தாழ்மையை அரிதான பங்காக அல்லாமல் அடிப்படை பங்காக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களை தேர்ந்தெடுத்ததற்கான எல்லா மகிமையும் உமக்கே என்று உணர்ந்து உம்மிலேயே பெருமை கொள்ள செய்யும். ஆமென். வெரி குட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நாளிலே நாம் இந்த முக்கியமான பகுதியை ஆராய்ந்து ஜெபித்தோம். இதை தொடர்ந்து ஜெபியுங்க. தொடர்ந்து இந்த 10ஆம் நாள் மட்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளிலும் இருக்கக்கூடிய ஜெபத்திலே பங்கெடுங்க. ஜெபத்தில் பங்கெடுத்து உபவாச நாட்களில் செயல்படுங்க. விசேஷம் நாளிலே ஜெபித்த இந்த அகந்தை கர்த்தர் உடைத்துப்படுவார். உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறேன்.
சபையாக ஊழியர்களாக சேர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுடன் இருக்கார். God bless everyone.